குரூப் டிக்கான சயின்ஸ் கிளாஸஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து ஒரு 24 கிளாஸஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. நீங்க குரூப் டி எக்ஸாம் எழுதுறது போறதுக்கு முன்னாடியே அந்த கிளாஸஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு போங்க. அப்போ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எடுத்திருக்கிறது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ்லாம் எடுத்திருக்கோம். அண்ட் அதுல எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கோம். ஒரு ஒரு கொஸ்டின் பார்க்கும்போதும். அதனால எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நீங்க பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் மார்க் டெஸ்ட் எழுதுன ஃபீல் கிடைக்கும். ஒரு ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கான 25 கொஸ்டின் எடுத்து வந்திருக்கோம். ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, விச் ஆல்கஹால் இஸ் காமன்லி யூஸ்ட் அஸ் ஃபியூவல்? ஓகேவா? எந்த ஆல்கஹால் பொதுவாக எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது? ஓகேவா? இங்க கொடுத்துருக்காங்கல்ல, அதுல எது வந்து எந்த ஆல்கஹால் வந்து எரிபொருளா பயன்படுது அப்படின்றத கேட்கறாங்க. ஓகேவா? எத்தனால். எத்தனால் தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, எரிபொருளா பயன்படுது. ஓகேவா? இது என்ன, எத்தனாலோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனாலோட ஃபார்முலா என்ன அப்படின்னா C2H5OH. ஓகேவா? இதுதான் எத்தனாலோட ஃபார்முலா. இது எப்படி, இது என்ன அப்படின்னா பயோஃபியூவல். பயோஃபியூவல்னா என்ன அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா கிடைக்கிற ஒரு ஃபியூவல். ஓகேவா? நொதித்தல் மூலமா. ஓகேவா? ஃபெர்மெண்டேஷன், நொதித்தல். ஓகேவா? நொதித்தல் மூலமா கிடைக்கிற ஒரு ஃபியூவல் தான் இது. பயோகேஸ், பயோஃபியூவல்னு அதை சொல்றோம். ஓகேவா? இது என்னென்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஆக்சிஜனே ஃபெர்மெண்டேஷனா பேசிக்லி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆக்சிஜனே இல்லாம ஒரு இதை வந்து ஒரு எனர்ஜியை வந்து கார்போஹைட்ரேட்ல இருந்து எடுக்கிறது தான் வந்து இந்த ஒரு நொதித்தல் அப்படின்ற அந்த ஒரு ப்ராசஸ். இப்போ வந்து ஆக்சிஜன் வந்து அதுக்கு தேவையில்லை. அது அதனோட எனர்ஜியை வந்து அது எனர்ஜியை கார்போஹைட்ரேட்ல இருந்து, ஓகேவா, கார்போஹைட்ரேட்ல இருந்து அதனோட எனர்ஜியை வந்து எடுத்துக்கும். அது வந்து எதுனா வித்தவுட் ஆக்சிஜன், ஆக்சிஜனே இல்லாம அந்த கார்போஹைட்ரேட் வந்து எனர்ஜி எடுக்கிறது பேர் தான் அந்த ஃபெர்மெண்டேஷன். ஓகேவா? இப்போ இந்த எத்தனால் வந்து எங்க கிடைக்குது அப்படின்னா இந்த சுகர். ஓகேவா? இந்த சுகர் கேன் இதெல்லாம் இருக்குல்ல, கரும்பு, வீட், கோதுமை, இந்த மாதிரியான இதுல இருந்து இந்த நொதித்தல் மூலமா சுகர், ஸ்டார்ச் இந்த மாதிரிலாம் கிடைக்குது. ஓகேவா? ஓகே, இந்த எத்தனால் அப்படிங்கிறது முதல்ல பயோஃபியூவல். பயோஃபியூவல் எப்படி உருவாகுது அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா, நொதித்தல் மூலமா. ஓகேவா? இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னன்னா கார்போஹைட்ரேட் இருந்து எனர்ஜியை வந்து டைரக்டா எடுத்துக்கும். ஓகே, அது ஆக்சிஜன் தேவை இல்லாம, ஆக்சிஜனோட வேலை இல்லாமலே அந்த ஒரு கார்போஹைட்ரேட்ல இருந்து எனர்ஜி எடுத்துக்கிறது தான் வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். வாட் இஸ் த கேப் பிட்வீன் டூ நியூரான்ஸ் கால்டு? இரண்டு நரம்புகளுக்கு இடையிலான இடைவெளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓகேவா? இதை வந்து சினாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு நியூரான்னா நமக்கு என்னன்னு தெரியும், பிரெயின்ல இருக்கும். ஓகேவா? நர்வஸ் சிஸ்டம்ல நியூரான் இருக்கும் இல்லையா? நம்மளோட இம்பல்ஸ், நர்வ்ஸ் இம்பல்ஸ்லாம் வந்து கடத்தும். நம்மளோட தூண்டுதல்கள்லாம் இருக்குல்ல, ஒன்னொன்னும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது. இப்போ வந்து சூடான ஏதோ ஒரு பொருளை தொடும்போது நமக்கு வந்து சூடா ஃபீல் ஆகுது, உடனே கை எடுக்கிறோம் இல்லையா? அதை வந்து அந்த அந்த ஒரு தூண்டுதல் இருக்குல்ல, நம்ம அந்த ஃபீல் பண்றோம்ல, அதை உடனே கடத்துறது தான் அந்த நியூரான். ஓகேவா? அதை வந்து பிரெயினுக்கு கடத்தி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம கையை அதுல இருந்து எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த நியூரானோட வேலை. இந்த இம்பல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா கடத்தும். பிரெயின்ல பாடி பார்ட்ல இருந்து பிரெயினுக்கும், பிரெயின்ல இருந்து பாடி பார்ட்டுக்கும் கடத்தும். இப்போ பிரெயின்ல இருந்து பாடி பார்ட்டு கடத்துறது எது அப்படின்னா டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே பிரெயின்ல இருந்து பாடி பார்ட்டுக்கு எல்லா பார்ட்டுக்கும் கொண்டு போறது வந்து ஆக்சான் அப்படின்னு சொல்லுவோம். இது நினைச்சுக்கோங்க. இப்போ இது வந்து பிரெயின். ஓகேவா? இப்போ பிரெயின்ல இது வந்து பாடி பார்ட்ஸ். பாடியில இருந்து பிரெயினுக்கு கொண்டு போறது டென்ட்ரைட்ஸ்னு சொல்லுவோம். அதே பிரெயின்ல இருந்து பாடிக்கு அகைன் கொண்டு வர்றது வந்து ஆக்சான். ஓகேவா? இப்ப நம்ம சூடு ஃபீல் ஆகுதுன்னா அந்த வந்து நர்வ்ஸ் வந்து இங்க இருந்து கடத்தும் பிரெயினுக்கு. அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பிரெயின் தான் அது கொடுக்கும் நமக்கு. அதை வந்து அகைன் இந்த ஒரு இம்பல்ஸை கொண்டு போய் பாடிகிட்ட செலுத்தினாதான் அந்த ஒரு ஆக்ஷன் நம்ம எடுப்போம் இல்லையா? அது அவ்வளவு ஃபாஸ்டா நடக்கும், நமக்கு தெரியாது. ஓகேவா? இதுக்கு பின்னாடி இவ்வளவுதான் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த சினாப்சிஸ் அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டு நியூரானுக்கு இடைப்பட்ட அந்த ஒரு கேப்புக்கு பேர் தான். இப்போ நியூரான் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து இப்படி இப்படி நியூரான் வந்து இப்படி இப்படி இருக்கும்.
இப்போ இந்த நியூரானுக்கு இங்க இடையில இருக்கிற இந்த கேப் தான் சினாப்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சினாப்சிஸ். ஓகே. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த நர்வ்ஸ் வந்து இந்த தூண்டுதல்கள்லாம் கடத்துதுன்னு. அத வந்து ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இந்த சினாப்சிஸ் தான் உதவுது. ஓகேவா? இந்த இம்பல்ஸ, அதாவது நரம்பு தூண்டுதல்கள, அது வந்து ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு எடுத்துட்டு போறதுக்கு. ஓகேவா? ஒன் நியூரான் டு அனதர் நியூரான். ஓகேவா? இதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The alveoli are surrounded by an extensive network of dash where the exchange of dash takes place. ஆல்வியோலைகள் டேஷ் என்ற விரிவான வலையமைப்பால் சூழப்பட்டுள்ளது. அங்கு டேஷ் பரிமாற்றம் நடைபெறுகிறது. ஓகேவா? ஆல்வியோலை அப்படிங்கிறது கேபிலரிஸ் நுண்குழாய்களால வந்து சரௌண்டட் பை ஆல்வியோலைங்கிறது அதை சுத்தி கேபிலரிஸ் தான் இருக்கும். ஓகேவா? நுண்குழாய்கள், பிளட் கேபிலரிஸ். ஓகேவா? இப்ப ஆல்வியோலை ஆல்வியோலைக்கு சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னா பிளட் கேபிலரிஸ். ஓகேவா? பிளட் கேபிலரிஸ் இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்க, இப்போ இங்க ஆல்வியோலை சுத்தி என்ன ஒரு நெட்வொர்க் இருக்கு, அது என்னதுன்னு பார்த்தோம்னா பிளட் கேபிலரிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, வேர் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டேக்ஸ் பிளேஸ். அந்த எக்ஸ்சேஞ்சில் என்ன வந்து என்ன பரிமாறப்படும் அப்படின்றத கேட்கறாங்க. கேஸ். என்னென்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? இது ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ற இடம் இதுதான். ஓகேவா? ஓகே. இது வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து நீங்க ஃபுல்லா நல்லா தரவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷினை வந்து உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா ஒரு பார்ட்டா போகணும். இப்போ வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு இருக்கா, அதுல என்ன பார்ட் இருக்கு, ஓகேவா? இப்போ அதுல அது எங்கெங்க என்னென்ன இருக்கு, ஓகேவா? அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க படிக்கணும். இப்போ வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டம் இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, மவுத்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மவுத்ல இருந்து ஸ்டொமக், மவுத்ல இருந்து ஸ்டொமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு போயிட்டே இருக்கு இல்லையா. இது ஒரு ப்ராசஸ். அப்படியே நீங்க ஃபுல்லா பார்க்கணும். ஸ்டார்ட்ல மவுத் அந்த ஒரு இமேஜ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இமேஜ்ல இருந்து ஒன் பை ஒன்னா, ஏன்னா நீங்க இமேஜா வச்சு படிக்கும்போது மறக்காது. இப்போ வந்து மவுத்தா, ஓகே, மவுத்ல இப்போ எத்தனை டீத் இருக்கு, அதனோட அந்த ஒரு இதையும் நீங்க பாத்துக்கணும். அப்போ மவுத்ல இருக்க பிஹெச் எவ்வளோ, 7.4. இப்போ அது வந்து எந்த வழியா போகுது, ஓகேவா? போய் ஸ்டொமக் அடையுது. ஸ்டொமக் அடைஞ்சோடனே என்னென்ன ஆசிட் சுரக்குது, HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அதுக்கப்புறம் வந்து பான்கிரியாட்டிக் ஜூஸ், இந்த மாதிரிலாம் சுரக்கும் இல்லையா. அது எப்போ சுரக்கும், அதெல்லாம் என்ன ஹெல்ப் ஆகுது, டைஜஷனுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ நீங்க ஒரு ஒரு சிஸ்டமும் பார்க்கும்போது அந்த ஒரு டயக்ராம் வச்சுக்கோங்க. அந்த டயக்ராம்ல ஒரு பார்ட்டும் என்னென்ன வேலை செய்யுது அப்படிங்கறதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்க அந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Select the correct example of the function group that doesn't represent any double bond in their structure. ஓகேவா? தன் அமைப்பில் இரட்டை பிணைப்பு இல்லாத செயற்குழுவை கொண்ட சரியான எடுத்துக்காட்டை தேர்ந்தெடுக்கவும். ஓகேவா? டபுள் பாண்ட் இல்லாதது எதுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இங்க கொடுத்திருக்கிறதுல எது டபுள் பாண்ட் இல்ல அப்படின்னா ப்ரோப்பனால். ஓகேவா? ப்ரோப்பனால் அப்படிங்கிறது நால் அப்படின்னு வருதா, இது வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன் குரூப்ல வருதுன்னா ஆல்கஹால் அப்படின்ற ஃபங்க்ஷன் குரூப்ல வருது. ஓகேவா? ஆல்கஹால் அப்படின்னா OH. ஓகேவா? நம்ம வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் பார்த்தோம் இல்லையா, ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து 2 டைப்ஸ். ஓகேவா? சேச்சுரேட்டட், அன்சாச்சுரேட்டட். பார்த்தோமா? சாரி, அன்சாச்சுரேட்டடா. இப்போ அதுல வந்து டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் பார்த்தோம் இல்லையா, அதுலயுமே வந்து நம்ம இந்த ஆல்கஹால் அப்படின்னு வர்றது, இந்த OH அப்படின்னு வந்து ஆல்கஹால் குரூப்ல வரும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் ஆல்ரெடி. ஓகேவா? நீங்க அத ப்ரீவியஸ் வீடியோஸ் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்க பார்க்கணும்னு நினைச்சா பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஆல்கஹால் குரூப்ல வந்து இது வரதுனால இது வந்து டபுள் பாண்ட்ல வராது. ஓகேவா? ஆனா மத்த எல்லாமே வந்து டபுள் பாண்ட். அதாவது இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, ப்ரோபோனிக் ஆசிட், ப்ரோப்பனேன், ப்ரோப்பனால். ஓகேவா? இது நாள், இது நோல். ஓகேவா? ப்ரோப்பனால் இது எல்லாமே வந்து டபுள் பாண்ட்ல வரும்.
ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். Why do we see the flash of lighting before we heard the sound of thunder? இடியின் சத்தம் கேட்பதற்கு முன் மின்னலின் ஒளியை நாம் ஏன் பார்க்கிறோம்? ஓகேவா? நம்ம வந்து நம்ம மழை வரும்போதெல்லாம் நிறைய பார்த்திருப்போம். நம்ம இடி இடிக்கிறதுக்கு முன்னாடி லைட் வரும், அதுக்கப்புறம் தான் சவுண்ட் வரும். நம்ம எல்லாருமே பார்த்துருவோம், இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் லைட் வரும், ஒரு வெளிச்சம் வரும், அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு இடி இடிக்கும், அந்த ஒரு சவுண்டு கேட்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் வந்து சீக்கிரமா டிராவல் ஆகும் சவுண்டை தாண்டி. சவுண்டை விட லைட்டுக்கு வந்து சீக்கிரமா வந்து அதனுடைய ஃபாஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? லைட்டுக்கு வந்து அதனுடைய ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கும். எதுல கம்பேர் பண்ணும்போது, சவுண்டை கம்பேர் பண்ணும்போது லைட்டுக்கு தான் அது அதிகம். அதனாலதான் வந்து லைட்டை நம்ம முன்னாடி பாக்குறோம், சவுண்டை வந்து பின்னாடி பாக்குறோம். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, சவுண்ட் டிராவல் ஸ்லோவர் தென் லைட். ஓகேவா? சவுண்ட் அப்படிங்கிறது லைட்டை விட கம்மியா டிராவல் பண்ணுது. ஆனா லைட் வேகமா டிராவல் பண்றதுனால லைட்டை வந்து நம்ம முன்னாடியே பாத்துறோம், சவுண்டை பின்னாடி பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட். The work done by friction on a moving object is usually நகரும் பொருளின் மீது உராய்வு விசை செய்யும் போது செய்யும் வேலை பொதுவாக டேஸ் ஆகும். ஓகேவா? நெகட்டிவ். ஓகேவா? இப்போ ஒர்க் அப்படின்னு இருக்குன்னா, இப்போ நம்மளோட ஒர்க்கோட ஃபார்முலா என்ன இருக்கும்? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்டா? ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? இடப்பெயர்ச்சி. ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல இருந்து இங்க இருக்க பொருளை இங்க நீங்க நவுத்தகணும். ஓகேவா? அதுல நீங்க இது வந்து ஒரு 10 kg இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தலால தள்ள முடியாது. நீங்க ஒரு 5 பேர் சேர்ந்து தள்ளுறீங்க. இந்த 5 பேர் சேர்ந்து தள்ளுறது மூலமா இங்க இருக்க பொருளை இங்க நகர்த்தி கொண்டு போய் வைக்கிறீங்கல்ல, அதுதான் அந்த ஒரு ஃபோர்ஸ். 10 பேர் சேர்ந்து அழுத்தி தள்ளுறாங்க இல்லையா, அதுதான் வந்து ஃபோர்ஸ் வந்து அது மேல செலுத்தப்பட்டு அது வந்து இடப்பெயர்ச்சி அடைஞ்சு இந்த பொருள் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அப்போ இந்த ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் பேர் தான் ஒரு ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 10 பேர், ஒரு 5 பேர் சேர்ந்து அந்த பொருளை தள்ளி இருக்காங்க, ஃபோர்ஸ் நடந்திருக்கு, அது மூலமா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. அப்போதான் அது ஒர்க். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம ஒரு வெயிட்டான பொருள், ரொம்ப ஒரு 10 kg இருக்கிற ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெயிட் அதிகமாக அதிகமாக நம்ம இழுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது தான் உராய்வு விசை. உராய்வு விசை. ஓகேவா? உராய்வு விசை அப்படிங்கிறது கீழே இருக்கு. ஓகேவா? இப்ப அந்த தரையா ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொருள் ஒரு 10 kg இருக்கு, நீங்க இழுக்கிறீங்க. ஆனா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தானே? அதுவே நீங்க ஒரு 10 kg இல்லாத நார்மலா ஒரு ஒரு மரம் வச்ச ஒரு மரக்கட்டை, ஓகே, ஒரு பாக்ஸ் வச்சுப்போம், மர பாக்ஸ் இருக்கு, அது அவ்வளோ வெயிட் கிடையாது. ஜஸ்ட் அதுக்குள்ள நீங்க டாய்ஸ் வச்சிருக்கீங்க, அதை நீங்க ஜஸ்ட் இப்படி இழுத்துட்டு அந்த இடத்துல இப்போ கிளீன் பண்ணணும் அப்படின்றனால இப்போ அதை இழுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களால பண்ண முடியும், ஏன்னா அதுல வெயிட் இல்லை, சும்மா டாய்ஸ் தான் இருக்கு. ஆனா இதுவே இதுக்குள்ள ரொம்ப வெயிட்டான பொருள், ஒரு 10 kgக்கு மேல பொருள் இருக்கு, அதை இழுக்கும் போது கஷ்டமா இருக்கு இல்லையா? அது காரணமும் இந்த உராய்வு விசை தான். ஏன்னா இதனுடைய வெயிட் அதிகமாக அதிகமாக நம்ம இழுக்கிறது கஷ்டமா இருக்கு. இதுவே இங்க கம்மியா இருக்கும்போது நம்மளால ஈஸியா இழுக்க முடியுது. ஓகேவா? இப்போ இந்த ஃபோர்ஸ், அது ஒர்க் அப்படிங்கிறது இப்படி நடக்கும்போது, இப்போ மோஷன் வந்து எந்த திசையில நடக்குதோ அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் அந்த ஃப்ரிக்ஷனோட இது நடக்கும். ஓகேவா? இப்போ மோஷன் அப்படிங்கிறது இங்க இப்படி தள்ளுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஃப்ரிக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்குமா? ஓகேவா? உராய்வு அந்த விசை இருக்கு இல்லையா, ஃப்ரிக்ஷன், அந்த ஒரு விசை வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குமா? அதனாலதான் நம்ம வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறத சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The law of constant proportions apply to the நிலையான விகித விதி எதற்கு பொருந்தும்? ஓகேவா? இது எதுக்கு இது ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த பியூர் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், ஓகேவா, இதுதான் இதுக்கான ஆன்சர். இது என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சேம் எலமெண்ட் இருக்கு இல்லையா, சேம் எலமெண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு பொதுவான ஃபிக்ஸ்டு ஒரு ரேஷியோல, ஓகேவா, சேம் காம்பவுண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகும். ஓகேவா? ஒரு 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 ஃபிக்ஸ்டு ரேஷியோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோல, ஓகேவா, அதனுடைய நிறைய பொறுத்து, ஓகேவா, இப்போ அதனுடைய மாஸை பொறுத்து ஒரு சேம் எலமெண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகுற அந்த ஒரு இது பேர் தான் வந்து லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? இப்போ அதை வந்து நம்ம பியூர் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்ல தான் இது வந்து நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட். Which of the following crosses will produce all heterogeneous
ஆஃப் ஸ்பிரிங் இந்த F1 ஜெனரேஷன். ஓகே, பின்வரும் எந்த கலப்பில் F1 தலைமுறையில் உள்ள அனைத்து சந்ததிகளும் வேறுபட்ட பண்பணு அமைப்பை கொண்டதாக இருக்கும். ஓகேவா, இந்த F1 தலைமுறையில உள்ள அனைத்து சந்ததிகளிலும் வேறுபட்ட பண்பு அமைப்பாக கொண்டது எது? ஓகேவா, ஹெட்ரோஜினஸ் அப்படின்னா வேற வேற, ஒரே மாதிரி இல்லாம நிறைய கலந்த மாதிரி, அதுதான் மீனிங் வந்து ஹெட்ரோஜினஸ். இங்க சொல்லியிருக்காங்க வேறுபட்ட பண்புன்னு சொல்றாங்க இல்லையா. என்ன அப்படின்னா இப்ப நமக்கு பேசிக்கா என்ன தெரியும், இப்ப 2 T செல், டீங்கிறது கேபிட்டல் டி, 2 கேபிட்டல் டி இருக்கு, 2 ஸ்மால் டி இருக்கு. இப்போ இது ரெண்டும் இணையும் போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி. ஓகேவா, இப்ப இதுவே வந்து ஒரு இடத்துல வந்து இப்ப இந்த கேபிட்டல் டி வந்துருச்சு அப்படின்னாலே, ஓகேவா, இந்த கேபிட்டல் டி அப்படின்ற ஒண்ணு இருந்தாலே அது உருவாக்குறது எப்படி இருக்கும்னா ஒன்னு டாலா இருக்கும், இன்னொன்னு ஷார்ட்டா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி இருக்கு, இங்க 2 ஸ்மால் டி இருக்கு. இப்போ இது ரெண்டும் இணையும் போது ஆப்வியஸா ஒரு கேபிட்டல் டி இன்னொரு ஸ்மால் டி, ஏன்னா இங்க ஒரு கேபிட்டல்னு இருந்தாலே ஒரு கேபிட்டல் டி வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்மால் டி. எப்போ வந்து ரெண்டு ஸ்மால் டி வரதுக்கு பாசிபிள் அப்படின்னா இங்க ரெண்டுமே ஸ்மால் டி வந்தா மட்டும்தான் 2 ஸ்மால் டி வரதுக்கு பாசிபிள். இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மெண்டல் இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த கிராஸ் பாலினேஷன், அவங்க வந்து இந்த பட்டாணி செடியை வச்சு நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த இதுதான் வந்து இது. ஓகேவா, அவங்க வந்து இப்ப ஹைட்டா வளராங்க அப்படின்னா அது எப்படி, ஷார்ட்டா வளருதுன்னா அதுக்கான ரீசன் என்ன, அதெல்லாம் சொல்றதுதான் இது. ஓகேவா, இப்ப வந்து ஹெட்ரோஜீனியஸ் சொல்லும் போது நிறைய இது கலந்தது அப்படின்றத கேக்குறாங்க. ஜஸ்ட் இப்போ இது வந்து பாருங்க 2 ஸ்மால் டி, அப்போ இது வந்து ஒன்னே ஒண்ணுதான் கலந்துருக்கு. ஓகேவா, இந்த டி கேபிட்டல் டியே வரல. அவங்க கேட்கறது வந்து வேறுபட்ட பண்பு தான், அப்ப இது ஆன்சரா இருக்க முடியாது. ஓகேவா, இப்போ இதுவும் பாருங்க, இதுமே வந்து நிறைய கலந்த மாதிரி இல்ல. ஓகேவா, இப்போ உங்க ஏ அப்படிங்கறத பாருங்க, இப்போ 2 கேபிட்டல் டி 2 ஸ்மால் டி இருக்கா, இது மூலமா என்ன நடக்குது, ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி. ஓகே, இது வந்து நடக்குது. அப்போ நம்ம எதை வந்து எடுத்துக்கிறோம், இதையும் எடுத்துக்கிறோமா, 2 வேறுபட்டதை எடுத்திருக்கோம், அதனால இதுதான் ஆன்சர். ஓகே, which method is used to extract metals such as sodium and aluminum which are at the top of the reactivity series? வினைத்திறன் தொடரின் மேல் பகுதியில் உள்ள சோடியம் மற்றும் அலுமினியம் போன்ற உலோகங்களை பிரித்தெடுக்க எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது? நம்ம ரியாக்டிவிட்டி சீரிஸ் பார்த்துருப்போம். இந்த கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க இந்த ரியாக்டிவிட்டி சீரிஸ் வச்சு. ஓகேவா, அதை பார்த்துக்கோங்க. ரியாக்டிவிட்டியில அதிகமா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் தான் ரியாக்டிவிட்டி அதிகம். இப்போ அவங்க என்ன கேட்கறாங்கன்னா இந்த சோடியம் அலுமினியம் இந்த மாதிரியான ஹை ரியாக்டிவிட்டியில என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ் மூலமா உலோகங்களை பிரித்தெடுப்பாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரியான ஹை ரியாக்டிவிட்டி இருக்க சோடியம் அலுமினியம்க்குலாம் நம்ம எந்த ஒரு இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக். ஓகேவா, இந்த எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் மூலமா இந்த ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் ஹை ரியாக்டிவிட்டி இருக்கிறத நம்ம பிரிப்போம். ஏன்னா அதிக ரியாக்டிவிட்டி இருக்கிறத நம்மளால ஜஸ்ட் கார்பன் ரிடக்ஷன் மூலமா குறைக்க முடியாது. இதுவே வந்து லோ ரியாக்டிவிட்டி, இப்ப கோல்டு, ஓகேவா, இந்த மாதிரியான ஜிங்க், இந்த மாதிரியான இதெல்லாம் கொஞ்சம் லோ ரியாக்டிவிட்டி. இந்த மாதிரிக்கு நம்ம என்ன பிரிக்கலாம் அப்படின்னா கார்பன் ரிடக்ஷன், இந்த ஒரு ப்ராசஸ் மூலமாவே நம்மளால உலோகங்களை பிரிக்க முடியும். ஆனா இந்த மாதிரி ஹை ரியாக்டிவிட்டி சோடியம், பொட்டாசியம், அலுமினியம் இந்த மாதிரியான ஹை ரியாக்டிவிட்டிக்கெல்லாம் எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன். ஓகேவா, இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் தேர் மோல்டன் குளோரைட்ஸ் அண்ட் ஆக்சைட்ஸ். ஓகேவா, இப்போ உங்களுக்கு உங்களுக்கு இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல எதுக்கெல்லாம் வந்து ரியாக்டிவிட்டி அதிகம் எதுக்கெல்லாம் கம்மின்னு தெரிஞ்சாதான் நீங்க வந்து இது பண்ண முடியும். ஓகேவா, இப்போ வந்து இங்க ஜென்ரலா கொடுத்துட்டாங்க இந்த 2 இதுக்குமே வந்து ரியாக்டிவிட்டி அதிகம்ன்றத அவங்க கொடுத்துட்டாங்க. அதனால நீங்க வந்து ஈஸியா எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் சொல்லிடலாம். ஆனா இதுவே வந்து அவங்க எதுவுமே கொடுக்காம இது வந்து எதன் மூலமா பிரித்தெடுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு அது அதிகமா கம்மியான்றது தெரிஞ்சாதான் எந்த ப்ராசஸ்ன்றது தெரியும். ஓகேவா, அதனால ரியாக்டிவிட்டி சீரிஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. which part of the flower enclose and shield the developing bud? ஓகேவா, வளரும் மொட்டை சூழ்ந்து பாதுகாக்கும் பூவின் பகுதி எது? ஓகேவா, இப்போ வந்து இந்த செப்பல்ஸ் பூவின் இதழ். ஓகேவா, இப்போ வந்து நம்ம அந்த பூ வளர்றதுக்கு முன்னாடி பெருசா வளர்ந்துருது. ஓகேவா, அது வளர்றதுக்கு முன்னாடி சின்னதா இருக்கும் இல்லையா, அந்த சின்னதா இருக்கும்போது அதை ப்ரொடெக்ட் பண்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வெளியே வந்து அந்த பச்சை கலர்ல ஒண்ணு இருக்கும் இல்லையா, இத வந்து இந்த பூவுக்கு கீழே இருக்கும்ல,
அது வளரத்துக்கு முன்னாடி அது அப்படியே மூடின மாதிரி இருக்கும்ல, அதுதான் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேவா? அந்த கிரீன் பார்ட் தான் வந்து அந்த இது அது வளரும் போது அதுக்கு வந்து பாதுகாப்பா இருக்குது. ஓகேவா? அது பேர் என்னன்னா செப்பல்ஸ், புள்ளி இதழ். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் இஸ் யூஸ் டு செப்பரேட் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் அ சஸ்பென்ஷன்? கூழ்மத்திலிருந்து துகள்களை பிரிக்க பயன்படுத்தப்படும் முறை இது. ஓகேவா? இப்போ ஃபில்ட்ரேஷன், வடிகட்டுதல். ஓகேவா? இப்போ வந்து ஒரு இது என்ன மெத்தட்? இப்போ செப்பரேட் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து இன்சாலிபிள் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணியில கரையாத பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அதை நம்ம வந்து எப்படி வந்து அதை எடுக்க முடியும்? இப்போ ஒரு லிக்விட்ல, ஓகேவா, இப்போ ஒரு லிக்விட் இருக்கு, அதுல வந்து கரையாத நிறைய துகள்கள்லாம் இருக்கு. ஓகேவா? அதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா, அதுல இருந்து நம்ம எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஃபில்டர் பண்ணுவோமா? ஓகே. அதுதான் அந்த ப்ராசஸ் பேர் தான் எதுன்னு சொல்றாங்க, செப்பரேட் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் சஸ்பென்ஷன். அது எது மூலமா இது பண்றாங்கன்னா ஃபில்ட்ரேஷன். ஓகேவா? வாட் டஸ் அ லென்ஸ் வித் அ பவர் ஆஃப் 1 டயோப்டர் இண்டிகேட்? 1 டயோப்டர் திறன் கொண்ட லென்ஸ் எதை குறிக்கிறது? ஓகேவா? நமக்கு வந்து இதுக்கு ஃபார்முலா இருக்கும். ஓகேவா? பவர் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஃபோக்கல் லென்த். பவர் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஃபோக்கல் லென்த். ஓகேவா? இப்போ வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 1 டயோப்டர் இண்டிகேட்டா, அப்போ 1 டிவைடட் பை 1. அப்போ வந்து என்ன ஆகுது? இட் ஹேஸ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் 1 மீட்டர். ஓகேவா? இது நம்ம 1ன்னு போட்டோம்னாலே அதனுடைய இதுவுமே பவருமே 1ஆ தானே வருது. அதனால இட் ஹேஸ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் 1 மீட்டர். ஓகேவா? ஓகே. A rainbow is formed in the sky after rain, which is due to. ஓகேவா? மழைக்கு பிறகு வானவில் உருவாகிறது. இது எதனால் ஏற்படுகிறது? ஓகேவா? இப்ப நம்ம மழை பெஞ்சதுக்கு அப்புறமா வானவில் வரும் இல்லையா, ரெயின்போ. அது வந்து என்ன ரீசன் அப்படின்றது கேட்கறாங்க. இது நம்ம கலர்ஸ் வரி பார்ப்போம் இல்லையா, அதுக்கான சயின்டிபிக்கா என்ன பின்னாடி நடக்குது, என்ன ப்ராசஸ் மூலமா அது வந்து கலரா தெரியுது அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து என்ன ப்ராசஸ் அது நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஃப்ராக்ஷன் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் லைட், டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். ஓகேவா? மலைத்துளிகளால் ஒளியின் விலகல் மற்றும் நிறப்பிரிகை. ஓகேவா? இது மூலமா தான் அந்த ஒரு ப்ராசஸ் நடக்குது. எப்படின்னா, இப்போ ஒரு மழை வருது அப்படின்னா அந்த ரெயின் டிராப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரெயின் டிராப்ஸ்ல சன்லைட் வந்து என்டர் ஆகும்போது தான் இந்த மாதிரியான ரெயின்போ வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நம்ம நிறைய டைம் வந்து எல்லா டைமும் மழை வரப்பையும் இது தெரியாது, அதாவது ரெயின்போ தெரியாது. இந்த வெயில் அடிச்சுக்கிட்டே மழை வரும்போது நிறைய டைம் ரெயின்போ தெரியும். அதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம சன்லைட் வந்து அந்த மலை துளிகள், அந்த துளிகளுக்குள்ள போறதுனாலதான் அந்த ஒரு இது வந்து அந்த லைட் போகுது இல்லையா, அந்த சூரிய ஒளி, அந்த ஒளி வந்து ரிஃப்ராக்ஷன் நடக்குது, ஒளி விலகல் நடக்குது, ஒளி விலகல் நடக்குது அண்ட் டிஸ்பர்ஷன் நடக்குது. அந்த மலை துளிகளுக்கு உள்ள போற அந்த சன்லைட் வந்து ரிஃப்ராக்ஷன் நடக்கிறது மூலமா தான் அது வந்து இந்த கலர்ஸா வந்து வெளியே தெரியுது. முதல்ல அந்த ஒயிட் லைட் உள்ள போய், ஓகேவா, அது வந்து இந்த 7 கலர்ஸை வந்து கொடுக்குது. ஓகேவா? இதனுடைய ரீசன் இதுதான். ஓகே. நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ரெயின்போ வருது அப்படின்னா அதுக்கான என்ன நடக்குது? ரிஃப்ராக்ஷன் அண்ட் டிஸ்பர்ஷன். ஓகேவா? இது 2 தான் ஒரு ரெயின்போ வந்து இது தெரியுது. ஓகேவா? அதே மாதிரி ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். இங்க பாருங்க, காற்றால் ஒளி சிதறல். ஓகேவா? ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் மூலமா என்னெல்லாம் நடக்கும்? இப்போ வந்து மார்னிங் டைம்லயும் ஈவினிங் டைம்லயும் வந்து சூரியன் வந்து வரத்துக்கு முன்னாடியும் சூரியன் மறைய போறதுக்கு முன்னாடியுமே அந்த ஒரு ஆரஞ்சு கலர்ல வெளிச்சம் லைட் நமக்கு தெரியுது இல்லையா, அது காரணம் இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். அந்த மாதிரி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப ரிஃப்ளெக்ஷன் மூலமா என்னெல்லாம் நடக்குது, ஸ்கேட்டரிங் வந்தா என்னெல்லாம் நடக்குது. ஓகேவா? நம்ம டெய்லி நடக்கிறதா, நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிறது தான். அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து சூரியன் வரையறதுக்கு முன்னாடி ஒரு ஆரஞ்சு கலர் வருது, அது எதனால? இப்போ ரெயின்போ வருது, அது எதனால நடக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Okay, a current 1 ampere flow through a metallic wire of resistance X when the potential difference V volt is applied across it in which of the following is correct relation between X and I and V? ஓகேவா? இப்போ இதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம்ஸ் லா வந்து ரொம்ப முக்கியம். இதை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ அதனுடைய ஃபார்முலா என்ன? V equal to IR. V அப்படிங்கிறது என்ன? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாடு.
ஓகேவா? இத வந்து இதோட எஸ்ஐ யூனிட் என்னன்னா வோல்ட், வின்னு சொல்றோம். ஓகேவா? ஐ அப்படிங்கிறது எலக்ட்ரிக் கரண்ட். ஆர் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ், மின்தடை. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தெரியணும், என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஆர் வந்து வெளிய வந்துரும். ஓகேவா? வி டிவைடட் பை ஐ. ஓகேவா? இங்க ஆர் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? இங்க பாருங்க. மின்தடைய வந்து இங்க எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதனால நம்ம இங்க என்ன எடுத்துக்கணும்? ஆர எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ மீதி இருக்கிறது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அப்போ இங்க என்ன குடுத்துருக்காங்க? அப்ப அந்த எக்ஸ் ஈக்குவல் டு வி டிவைடட் பை ஐ. இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட். A food chain start from grass, grasshopper, frog, snake, hawk. How much concentration of non-biodegradable pesticides is expected in hawk? ஓகேவா? ஒரு உணவு சங்கிலி புல், வெட்டுக்கிளி, தவளை, பாம்பு, பருந்து என தொடங்குகிறது. பருந்தில் மக்காத பூச்சிக்கொல்லிகளில் செறிவு எவ்வளவு இருக்கும்? ஓகேவா? எதுல வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பெஸ்டிசைட், பூச்சிக்கொல்லிகளில் மிக அதிகமாக செறிவு இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்போ வந்து இந்த பருந்து அப்படிங்கறத இருக்கிறதுலே மேல. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபுட் செயின் பார்ப்போம்ல, ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஒன்னு இருக்கும், செகண்ட்ல ஒன்னு இருக்கும், தேர்ட்ல ஒன்னு இருக்கும், ஃபோர்த்ல ஒன்னு இருக்கும். அப்ப இது எல்லாத்துலயுமே புல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருக்கும், வெட்டுக்கிளி அதுக்கு மேல. ஓகேவா? தவளை, பாம்பு, பருந்து இருக்கு இல்லையா? அப்போ அந்த பருந்துன்றதுதான் மேல இருக்கிறது இருக்கு இல்லையா? அதனால இதுலதான் ஹையஸ்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பெஸ்டிசைடு இருக்கும். ஓகேவா? பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஆப்சென்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் செல்ஸ்? பின்வரும் எந்த செல்களில் பிளாஸ்டிக்ஸ்கள் காணப்படாது? ஓகேவா? பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதே ஒரு பிளான்ட்ல இருக்கிறது தான் பிளாஸ்டிக்ஸ். ஆனா இங்க பாருங்க, மசில் செல்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆன்சர். ஓகேவா? தசை செல்கள் இது வந்து ஹியூமன்ல தான் காணப்படும், ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ். ஓகேவா? ஆனா இங்க பிளான்ட்டோட கொடுத்துட்டு அனிமல் கேக்குறாங்க, நம்ம ஈஸியா சொல்லிடலாம் இதுதான். ஓகேவா? இன் galvanization which metal is used to coat iron? ஓகேவா? கால்வனேற்றத்தில் இரும்பின் மீது பூசப்படும் உலோகம் எது? ஓகேவா? இரும்போட மேல பூசப்படுறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க். இந்த துத்தநாகம் இததான் வந்து அந்த மெட்டல், இந்த அயன் இருக்கு இல்லையா, இரும்பு மேல வந்து ஒரு கோட்டிங் கொடுக்குறாங்க. அது எதுக்காகனா துருப்பிடிக்காம இருக்கிறது ரொம்ப நாளைக்கு. ஓகே. அந்த அயன் மேல அந்த துருப்பிடிக்காம இருக்கறனால ஒரு குடுக்குற கோட்டிங் எதை வச்சு கொடுக்குறாங்கன்னா ஜிங்க் வச்சு கொடுக்குறாங்க, துத்தநாகம். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following situations demonstrate Newton's second law of motion? பின்வரும் எந்த நிலை நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதியை விளக்குகிறது? ஓகேவா? நியூட்டனோட செகண்ட் லா என்னது? F ஈக்குவல் டு ma. F அப்படிங்கிறது ஃபோர்ஸ், mங்கிறது மாஸ் நிறை, ஏன்றது ஆக்சிலரேஷன். ஓகேவா? இப்போ இங்க கொடுத்திருக்கிற ஆக்ஷன்ல எது வந்து அந்த ரெண்டாவது விதிக்கு ஏத்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? கார் ஸ்பீடிங் அப் ஆன் அ ரோடு. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா, இப்போ அந்த கார் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை வந்து நம்ம ஸ்பீடு அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும்? ஸ்பீடு அதிகமா போகும், சீக்கிரமா மூவ் ஆகும். ஓகேவா? ஆனா ஸ்பீடு கம்மி பண்ணும்போது கம்மியா போகும் இல்லையா? அதுதான் வந்து ஒரு நியூட்டனோட செகண்ட் லா சொல்லுது. ஓகேவா? எ மேன் ஸ்டாண்டிங் இன்சைட் அ லிஃப்ட். அவங்க அது எங்கேயுமே ஆக்ஷனே நடக்கல, அவங்க நின்றுட்டு மட்டும் தான் இருக்காங்க. அதனால அது இதுல வராது. ஓகேவா? அங்க மோஷன் நடக்கணும், அதுதான் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஓகேவா? எ புக் லையிங் ஸ்டில் ஆன் அ டேபிள். டேபிள் மேல அது ஒரு எந்த மோஷனும் இல்ல, ஜஸ்ட் வந்து ஒரு டேபிள் மேல புக் இருக்கு. அது வந்து என்ன இது? பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து எந்த ஒரு இதுவுமே நடக்காம அந்த ஒரு டேபிள் மேல அந்த புக் இருக்கு. ஓகேவா? இப்போ எ கார் ஸ்பீடிங் அப் த ரோடு. ஓகேவா? அதுதான் வந்து செகண்ட் லா ஆஃப் த எக்ஸாம்பிள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன் இஸ் கரெக்ட் ஃபார் எக்ஸ்பிரஸிங் பவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்? மின்னழுத்தம் மற்றும் மின்தடை அடிப்படையில் மின்திறனை வெளிப்படுத்தும் சரியான தொடர்பு எது? ஓகேவா? இப்ப எலக்ட்ரிக் பவரோட இது என்னன்னு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா P ஈக்குவல் டு VI. ஓகேவா? இப்போ இப்போ ஓம்ஸ் லா.
ஓம்ஸ்லா அப்படிங்கிறது V ஈக்குவல் டு IR. ஓகேவா? இப்போ நம்ம I இங்க வெளியே கொண்டு வந்துடுறோம். அது என்ன கிடைக்குது? இப்போ V இங்க மேலே போயிடும், இந்த R கீழே வந்துருமா? ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஒரு எலக்ட்ரிக் பவர்ல இந்த ஐயை கொண்டு வந்து அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? இங்க ஐக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்குல்ல, அதை வந்து நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். இப்போ P ஈக்குவல் டு V இன்டூ இப்போ ஐயோட வேல்யூ என்ன? V டிவைடட் பை R. ஓகேவா? இப்போ என்ன கிடைக்கும்? V ஸ்கொயர் டிவைடட் பை R. இப்போ P ஈக்குவல் டு V ஸ்கொயர் டிவைடட் பை R. ஓகேவா? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 2-3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா. ஒரே ஒரே எக்ஸாமுக்குள்ளேயே RRB குரூப் டில மட்டும். ஓகேவா? இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா P ஈக்குவல் டு V ஸ்கொயர் R. ஓகேவா? இதுதான் ஆன்சர். இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. புரியல அப்படின்னா 1 or 2 டைம்ஸ் பாருங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நான் மெட்டல்? பின்வரும் அலோகம் எது? நான் மெட்டல். இங்க கொடுத்துருக்கறதுல எதெல்லாம் மெட்டல், இதெல்லாம் நான் மெட்டல்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் இதை ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ வந்து குளோரின் அப்படிங்கிறது தான் நான் மெட்டல். ஓகேவா? இதெல்லாம் மீதி இருக்கிறது எல்லாமே மெட்டல். நீங்க அந்த டேபிள் ஒன்று இருக்கும் இல்லையா கெமிஸ்ட்ரியில, எது நான் மெட்டல், எது மெட்டல், எது மெட்டலாய்டு, அது எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஃபார்ம்டு பை. சோடியம் ஹைட்ராக்சைடு எவ்வாறு உருவாகிறது? ஓகேவா? இப்போ பாசிங் எலக்ட்ரிசிட்டி டு பிரெயின். உப்பு நீரில் மின்சாரம் செலுத்துதல். ஓகேவா? இப்போ வந்து என்ன அப்படின்னா 2NaCl. ஓகேவா? என்ன பண்றாங்க? H2O. இந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலமா பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா 2NaOH பிளஸ் குளோரின் பிளஸ் ஹைட்ரஜன். ஓகேவா? இது வெளியாகுது. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நம்ம இது பார்த்துருப்போம், இப்படி இருக்கும். இது வந்து ஆனோடு, இது வந்து கேத்தோடு. ஆனோடு என்ன பண்ணுது அப்படின்னா குளோரின் அயானை வந்து ஆக்சிடேஷன் பண்ணி இது குளோரின்ல இருந்து குளோரைடு அயான் வந்து ஓகேவா ஆக்சிடைஸ் ஆகுது. எதுல இருக்குன்னா குளோரின்ல இருந்து குளோரின் அயன் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது ஆனோட்ல. கேத்தோட்ல என்ன நடக்குது அப்படின்னா வாட்டர் வந்து ரெடியூஸ் பண்ணப்படுது. எதுல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் H2. ஓகேவா? ஹைட்ராக்சைடு அயான். ஓகேவா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எது ஆனோடு, எது கேத்தோடு, இதனுடைய ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த உப்பு நீர்ல மின்சாரம் செலுத்தும் போது என்ன நடக்குது? ஓகேவா? இது நடக்கும்போது தான் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதுதான் வந்து பாசிங் எலக்ட்ரிசிட்டி த்ரூ பிரெயின். Which of the following metal does not react with dilute hydrochloric oxide under normal condition? சாதாரண நிலையில் பின்வரும் எந்த உலோகம் நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரியாது? ஓகேவா? இங்க கொடுத்திருக்கிறதுலயே இப்ப காப்பருக்கு தான் வந்து லெஸ் ரியாக்டிவிட்டி. ஓகேவா? அதுதான் வந்து ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட வினை புரியாது. ஏன்னா இதுல வந்து ரியாக்டிவிட்டி கம்மி. இப்போ ரியாக்டிவிட்டி வச்சு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த ஒரு ஆர்டர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே 4 கொடுத்துருக்காங்க. இதில் எது ரியாக்டிவிட்டி கம்மி உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதில் வந்து இப்போ ரியாக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறது தான் இது கூட வினை புரியாது. ஓகேவா? அப்போ ரியாக்டிவிட்டியில் எது கம்மி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ காப்பர் தான் கம்மி. ஓகே. வாட் ஹேப்பன்ஸ் வென் அ சாலிட் இஸ் ஹீட்டட் கண்டினியூஸ்லி? ஒரு திடப்பொருள் தொடர்ந்து சூடாக்கப்பட்டால் என்ன ஆகும்? ஓகேவா? ஒரு சாலிட் இருக்கு, ஒரு சாலிடான ஒரு திடப்பொருள். அதை வந்து நம்ம ரொம்ப நேரம் ஹீட் பண்ணிட்டு இருந்தால் அது என்னவா மாறும்? லிக்விடா மாறும். லிக்விடை நம்ம ரொம்ப நேரம் சூடு பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்? வேப்பர். ஓகேவா? ஆவியாகி போயிடும் இல்லையா? ஓகேவா? இது என்ன ப்ராசஸ்? மெல்டிங் மூலமா லிக்விட் ஆகும். இந்த லிக்விட் இப்போ நீங்க ஐஸ் கட்டி வச்சுக்கோங்க. ஐஸ் கட்டி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐஸ் கட்டியை வச்சு நீங்க ஹீட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ப்ராசஸா மாறும்? அது லிக்விடா மாறும். எடுத்தவொடனே எவாபரேட் ஆகி ஆவி ஆயிராது இல்ல. ஃபர்ஸ்ட் ஐஸ் கட்டி வந்து தண்ணியா மாறும், லிக்விடா மாறும். அந்த லிக்விட் என்னவா மாறும்? அதுக்கப்புறம் ஆவி ஆகும். ஓகேவா? ஓகே. இட் மெல்ஸ் அண்ட் மே லேட்டர் எவாபரேட். ஓகேவா? அது உருகி பின்னர் ஆவியாகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், the total resistance of 5 resistor of
ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் அ பேரலல் அரேஞ்ச்மெண்ட் இஸ். ஓகேவா? நம்ம பேரலல் சீரிஸ்னா என்ன பார்த்தோம்? இப்போ பேரலலா ஒரு இது அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து நம்ம எப்படி எழுதணும்? ஓகேவா? இதுதான் பேரலல். இப்போ அது எப்படி ரெசிஸ்டன்ஸ் எழுதணும்னா 1 டிவைடட் பை ஆர் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை R1 பிளஸ் 1 டிவைடட் பை R2 பிளஸ் 1 டிவைடட் பை R3 இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ அவங்க பேரலல் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அது என்னன்னா 5 ரெசிஸ்டார் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் சொல்றாங்க. அப்ப என்ன அப்படின்னா R டிவைடட் பை 5. இதுதான் ஆன்சர். ஓகேவா? நம்ம பேரலல்னு சொல்லும் போதே இந்த ஒரு இது உங்களுக்கு ஞாபகம் வந்தாலே இந்த ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? A constant force of xn act Newton act on a body such that body undergo displacement of 5 meter in the same direction as the force. If the work done due to the force is 500 joule, then what is the value of x? ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க? இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இடப்பெயர்ச்சி. ஓகேவா? விசை, அது மேல எவ்வளவு விசை செலுத்தப்படுது, அதனால இடப்பெயர்ச்சி எவ்வளவு நடந்திருக்கு. ஓகேவா? இதுதான் இங்க கான்செப்ட். இப்போ என்ன அப்படின்னா ஒர்க் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 500 ஜூல். ஆமா. ஓகேவா? 500 ஜூல். ஃபோர்ஸ் எவ்வளவு செலுத்தப்பட்டிருக்கு நமக்கு தெரியல. அததான் கேக்குறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு நடந்திருக்கு? 5 மீட்டர் நகர்ந்திருக்கு. 5 மீட்டர். ஓகேவா? இப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னா எவ்வளவு 100 நியூட்டன் ஒர்க் நடந்திருக்கு. சாரி, 100 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து அது மேல செலுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? சோ இன்னைக்கான 25 கொஸ்டின் பார்த்துட்டோம். நம்ம ஆல்ரெடி 24 கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம். இதோட பிடிஎஃப்ஸ்மே நீங்க டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம்.